Hello everyone, நான் Adlin. நம்ம இப்போ இருக்கிற இந்த காலநிலைக்கு சென்னையாக இருக்கட்டும் இல்லை எந்த இடமா இருக்கட்டும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மஸ்கிட்டோஸ். ஸோ நான் ரீசெண்டாக என்னென்னா சரி பிளான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இந்த மஸ்கிட்டோ வராமல் இருக்கிறது மாதிரி பண்ணுற ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். உண்மையாக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் தேடிட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் பார்க்கும்போது நான் அட்லீஸ்ட் ஏதாச்சும் 1-2 பிளான் கிடைக்காதான்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது. இந்த பிளான்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா வீட்டில் மஸ்கிட்டோ வராது. உங்கள் கார்டனில் கூட நீங்கள் வந்து வேறு உங்களோட காய்கறிகள் எல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்காக அதை பாதுகாக்கிறதுக்காக நிறைய பெஸ்டிசைட்ஸ் போடுறதா இருந்துச்சுன்னா கூட சில பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் சைடில் பார்டரில் வச்சிங்கன்னா மஸ்கிட்டோஸ் இல்லை சின்ன சின்ன பூச்சிஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆர்டிக்கிளில் வந்து ரீட் பண்ணேன். ஸோ அதில் நிறைய பிளான்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஆரம்பித்ததுலேருந்தே லேவெண்டர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். ஸோ லேவெண்டர் வந்து நம்ம ஏரியாக்கெல்லாம் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில. எந்த அளவுக்கு வந்து அதுக்கு கேர் கொடுக்கணும்னு எதுவுமே எனக்கு தெரில. பட் நம்மளால் ஈஸியாக வளர்க்கக்கூடிய சில பிளான்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மஸ்கிட்டோ எந்த அளவுக்கு ரெப்லண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து லெமன் கிராஸ் நம்ம எல்லாராலுமே ஈஸியாக வளர்க்க முடியும். சின்னதாக ஒன்று வச்சாலே போதும், அது காடு மாதிரி அது புல் நிறைய இதில் வந்து இதாகிடும். ஸோ முன்னாடி நானுமே லெமன் கிராஸ் வச்சுருந்தேன். பட் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து மஸ்கிட்டோ அது ரெப்லண்ட் பண்ணது மாதிரி தெரியலை. அதுக்கப்புறமா அதை இன்னும் டீப்பாக ரீட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா அது நார்மலாக இருக்கும்போதெல்லாம் ரெப்லண்ட் பண்ணது அதில் இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து அதை எமிட் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரூன் பண்ணணும். ப்ரூன் பண்ணால் மட்டுமே தான் அதிலிருந்து அதோட வாசனையை வந்து அது வெளியே கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லீஃப் ஏதாச்சும் எடுத்து நீங்கள் கொஞ்சம் நசுக்கி அதை எடுத்து இது பண்ணலாம். இல்லைன்னா அதில் வந்து நீங்கள் எசென்ஷியல் ஆயில் நீங்கள் பண்ணலாம். அந்த இருக்கு இல்லையா, அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த லெமன் கிராஸ் இலையை எடுத்து நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயில் கூட நல்லா காய்ச்சி அதை வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த எண்ணெய் இருக்கும்ல இதில் வந்து விளக்கு ஏதாவது ஏற்றி வச்சிங்கன்னா கூட இன்செக்ட் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறமா ஜெவந்தி செடி இருக்கு இல்லையா, கிறிசாந்தமம்னு சொல்லுவாங்க, இது கூட இதிலேருந்து வர ஃப்ராக்ரன்ஸ் கூட வந்து மஸ்கிட்டோவுக்கு பிடிக்காதான். அண்ட் தென் சேஜ், இது வந்து சீம கற்பூரவள்ளி அப்படின்னு சொன்னாங்க, அப்படின்னு போட்டிருந்தாங்க. சீம கற்பூரவள்ளியை வந்து காய வச்சு அது நீங்கள் வந்து கொஞ்சம் நெருப்பில் எல்லாம் போட்டிங்கன்னா அதுலேருந்து வர ஃப்ராக்ரன்ஸுக்கு மஸ்கிட்டோ வராது. அண்ட் தென் நான் சொன்னது மாதிரி இலையை நீங்கள் வந்து கொஞ்சம் நசுக்கி விட்டாலே வந்து அதில் ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணும்போது வந்து வராது அப்படின்ட்டு. அண்ட் தென் மின்ட்டில் வந்து நிறைய டைப் இருக்கு இல்லையா, நார்மல் மின்ட், பெப்பர் மின்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மின்ட்டோட ஃபேமிலியில் இருக்க எந்த ஒரு இதுக்குமே வந்து மஸ்கிட்டோ வந்து பக்கத்துலேயே வராதான். தென் லெமன் மாதிரியே வந்து லெமன் தைலம் அப்படின்னு போட்டிருந்தாங்க, எலுமிச்சை தைலம் பிளான்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்கிலீஷில் போட்டிருக்கும்போது லெமன் பாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி லெமன் ஃபேமிலியில் வர்ற ஃப்ராக்ரன்ஸுக்குமே வந்து மஸ்கிட்டோ வந்து வராதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அண்ட் தென் எல்லாத்துக்கும் விட ரொம்ப ஈஸியான விஷயம் கார்லிக்கும் வந்து மஸ்கிட்டோ ரெப்லன். இந்த கார்லிக் நீங்கள் செடியாக வச்சிங்கன்னா அதுலேருந்து அலியம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வரல, இந்த பூக்கும் வந்து எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் கார்லிக்குமே வந்து மஸ்கிட்டோ வந்து ரொம்ப ரெப்லன் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த உடம்புல நம்ம உடம்பஸ் எல்லாம் போடும்போது நமக்கு எப்போவுமே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, இது எந்த அளவுக்கு சேஃப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து டவுட்ஸ் இருக்கிறவங்க அண்ட் தென் இந்த எனக்கெல்லாம் வந்து இந்த குட் நைட் லான் பண்ணி வச்சுன்னா அந்த ஸ்மெல்ல வந்து தலை ஒரு மாதிரி சுற்றி ஒரு மாதிரி தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாகி தலை சுற்றுறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நேச்சுரல் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.